கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி உண்டாவதாக. எல்லா துதியும் கடவுள் என்பது இயேசுவுக்கே உண்டாவது. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இந்த நாளில் உங்கள் மத்தியிலே வந்து இந்த ஆண்டவருடைய வார்த்தை பேசவும், பரிசுத்தவான்கள் வந்து உங்களுக்கு சான்றிதழை வழங்கவும், உங்கள் மத்தியில் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து இன்றைய தினத்தில் ஒரு விசேஷித்த கூட்டத்தை நடத்தும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அனுமதித்த பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்களுக்கும், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் பரலோக சபை ஊழியர்களின் பரிசுத்தவான்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே ஆண்டவர் தம்முடைய உபதேசத்தை, வார்த்தைகளை கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதன் அடிப்படையிலே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் ஒரு முகமுறை ஆலோசனையை உங்கள் மத்தியிலே வழங்கும்படியாய் நான் விரும்புகிறேன். தேவன் நம்மோடு பேசுகிறவர், நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். இன்றைக்கு விசேஷித்த வார்த்தைகளை, உபதேசங்களை, நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக நம்முடைய பாஸ்டர் அருமையான பிரின்ஸ் டேவிட் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் ஸ்வீட்டி பிரின்ஸ் வந்திருக்கிறாங்க. தலை சிறந்த அவருடைய நண்பர்கள் ஸ்டீவ் ஐயா வந்திருக்கிறாங்க, கிரேசி அம்மா வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் அவர்கள் மூலமாக எங்களோடு பேசும் என்பதாக ஒரு முகமுறை வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு பலன் அருளுகிறவர். கடந்த மாதத்திலே நாம் பார்த்தோம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற விஷயத்தை நாம் கவனிக்கலாம். என்னாகமம், ஸ்தோத்திரம், 24 நாளை வாசிக்கலாம். 24:10. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்க வேண்டும். கண்டு கண் திறக்கப்பட்டவன் விளம்புவதாவது. அல்லேலூயா. 14வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு. 3வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவன் தேவன் அருளும் வார்த்தை. பாருங்கள், இந்த 3 வசனத்திலும் தேவன் வார்த்தைகளை அருளுகிறார். கடந்த மாசத்தில் ஆண்டவர் பேசுகிறது பலன் அருளுகிறார். இந்த மாசத்துல கர்த்தர் பேசுகிறது வார்த்தைகளை அருளுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் நமக்கு அவ்வளவு முக்கியமா? ஆமா, முக்கியம். ஆமென். வார்த்தை மிக முக்கியம். இந்த வார்த்தை கோடிக்கணக்கான செல்வங்களுக்கு அதிகமான நன்மையை தரக்கூடியதான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. நன்றை கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அளவற்ற ஆசீர்வாதங்களையும் எண்ணற்ற மேன்மைகளையும் பெறுவதற்கு, நல்ல சுகத்தையும் மகிழ்ச்சியின் வாழ்வையும் அமைதி சமாதான வாழ்வையும் பெறுவதற்கு இந்த வார்த்தை நமக்கு மிக அவசியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சம்பந்தப்பட்ட சில வார்த்தைகளை வேகமா நம்ம பார்த்துட்டு
அவங்க கையில் கொடுத்துருவோம். கர்த்தர் அவர்கள் மூலமாய் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. மத்திய 11:29 நாம் வாசிக்கும் போது, மத்திய 11:29 நாம் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சாந்தமுள்ளவனாய் இருக்கிறேன், மனத்தாழ்மையாய் இருக்கிறேன். என் நுகத்தை, என்னுடைய காரியங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நாம் எல்லாரும் இயேசுவின் இடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கடந்த நாட்களில் நம்முடைய சபையார் கற்றுக்கொண்டு இன்றைக்கு சான்றிதழ் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நல்ல பேசுறாங்க, நிறைய கற்றுக் கொடுக்க விரும்புகிறாங்க. இல்லைங்க, நாம கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? மக்களை பார்த்து சொன்னார். வேற அங்கே யார் இருந்தா? வேதபாரகர் இருந்தாங்க. வேற யார் இருந்தா? வேத சோதரம் பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க. வேற யார் இருந்தாங்க? பரிசேயர், சதுசேயர், எல்லா தலை சேர்ந்த மனிதர்கள் இருந்தாங்க. சபையில் மிக முக்கியமான ஆட்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்கள்ட்ட சொல்றாரு, என்னிடத்துல நீங்க என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்க. நான் மனத்தாழ்மையா இருக்கேன், பெருமையா இல்லை. என்னிடத்துல நீங்க என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? உபாகமம் 17:19 வாசிங்க. எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? வாசிங்க. உபாகமம் 17:19. இந்த வேத புத்தகத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளையும், இந்த கட்டளைகளையும் நீங்கள் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம தெய்வத்துக்கு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். அதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எதுக்கு நம்ம படிக்கணும்? நம்ம தான் படிச்சாச்சு, டிகிரி முடிச்சாச்சு, 12th முடிச்சாச்சு, நிறைய கற்றுக்கிட்டாச்சு. இதுக்கு மேல என்ன கற்றுக்கொள்ளணும்? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தெய்வத்துக்கு பயந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம படிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பயந்து இருக்கும்படி இன்னொரு முறை இந்த வசனத்தை வாசிங்க. உபாகமம் 17:19. இந்த நியாயப்பிரமாணம் வேத புத்தகம் நினைச்சுக்கணும். நியாயப்பிரமாணம் என்னது? வேத புத்தகம். அல்லேலூயா. அந்த காலத்துல, உபாகம காலத்துல 5 ஆகமங்கள் அந்த எழுதுகிற அந்த காலத்துல நியாயப்பிரமாணம் தான் வேத புத்தகம். இந்த காலத்துல நம்முடைய பரிசுத்த வேதாகம வேத புத்தகத்தின் கற்றுக்கொள்ளும்படியாக எல்லா வார்த்தைகளையும் என்ன எதை கற்றுக்கொள்ளணும்? ஆண்டவர் சொன்ன கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். எதை கற்றுக்கொள்ளுங்க? வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க. வார்த்தை உங்களை உங்கள் வாழ்விலே மேன்மையை உண்டாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வார்த்தையை கற்றுக்கொள்ளணும். வார்த்தையை ஏன் கற்றுக்கொள்ளணும்? ஆண்டவருக்கு பயந்திருக்க கற்றுக்கொள்ளணும். தெய்வ பயம் இல்லாமல் போச்சு நிறைய பேருக்கு. தெய்வ பயமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ பயம் வேண்டும். பயந்திருக்கும்படி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக, நிறைய படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதுக்கு? மனத்தாழ்மை இருந்தால் தான் நமக்கு பயமே வரும். அதை நீங்க இயேசுவின் இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. யோவான் 6:45 வாசிங்க. யோவான் 6:45. வேகமாக ஒரு 10 வசனத்தை வாசித்து அவன் கையில் கொடுத்துருவோம். வாசித்து ஹெட்லைன் மட்டும் பார்த்துட்டு அப்படியே அவன் கையில் கொடுத்துருவோம். எல்லாரும் தேவனாலே, எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் நாங்கள், என் பிள்ளை, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய உறவுகள், அண்ணன், தம்பி, எல்லாரும் எப்படி போதிக்கப்பட்டிருக்கணும்? தேவனுடைய வார்த்தையினால போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். தொடர்ந்து எழுதியிருக்கிறதே, ஆகையால் பிதாவினிடத்திலே கேட்டு, பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளணும். பிதானே யாரு? பிதானா யாருங்க? இந்த சபைக்கு தகப்பன் யாரு? சபையின் மேய்ப்பர் தான் சபைக்கு தகப்பன். ஒரு தந்தையை போல நடத்துகிற நம்முடைய பேராயர் தான் இந்த சபைக்கு தகப்பன். பிதாவினிடத்துல கேட்டு நீங்க என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர்
4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி பாருங்க, அதாவது நீங்க என்ன எழுதியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கற்றுக்கொள்ளணும். இதுக்கு மேல வேற ஒரு தவறான உதாரணங்களை, தவறான காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ள மிஞ்சி அதை நினைக்க கூடாது. அல்லேலூயா. என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்க நிறைவேற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். ரைட். அடுத்த வருஷம் 1 Corinthians 14, எபேசியர் 4:20. எபேசியர் 4:20. இந்த வார்த்தைகள் நீங்களும் எப்படி கற்றுக்கொள்ளவில்லை? கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இயேசுவை பற்றி படிக்கிறதற்கு நிறைய இருக்கு. அவரை பற்றி நம்ம நிறைய கற்றுக்கொள்ளணும், படிக்கணும். இவ்வளவுதான் அப்படின்னு இல்லை. அல்லேலூயா. இயேசுவை பற்றி என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு குழந்தையாக வந்தார், ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். அவரு சோத்திரம் 30 வயசு வரை குடும்பத்தில் அடங்கி இருந்தார். 30 வயசுக்கு மேல 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். அவர் அடக்கம் பண்ண அடிக்கப்பட்டு, சிலுவையில் அடிக்கப்பட்டு, அவர் உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்தார். பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு, வருவாரு. இதுதான் நம்ம கற்றுக்கொண்ட சில விஷயங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆனா இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதுல இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆமென். ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 1 Timothy 5:4 வாசிங்கன்னா, கிறிஸ்துவை பற்றி என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நன்மையான காரியங்களை, கிறிஸ்துவை பற்றி இருக்கிற நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்க. நன்மைகளை செய்ய நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். இது பெரிய சப்ஜெக்ட். நான் சுருக்கமா பெற்றையும் மட்டும் வாசிக்கிறேன். அல்லேலூயா. நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும், நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்யணும்? நன்மை செய்ய கற்றுக்கணும். யாரும் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. அல்லேலூயா. தீமை செய்யக்கூடாது, தீமை பேசக்கூடாது. அல்லேலூயா. நன்மை செய்யணும், நன்மையை பேசணும். இதுக்கு நம்ம படிக்கணும். எப்படி படிக்க முடியும்னா, வீட்டுக்குள்ள இருந்தா அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. தேவனிடத்துல வந்து கற்றுக்கொள்ளணும். ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் மூலமாய் கற்றுக்கொள்ளணும் வசனம் சொல்லுதா? சொல்லுது. ஆமென். 1 Corinthians 4:6 சொல்லுது. எழுதுகிறவர் சொல்லார், எங்களாலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து இயேசு, ஆலயம் தான் இயேசு, இந்த ஆலயம் தான் இயேசு. இந்த ஆலயத்துக்குள்ள வந்துட்டா ஊழியக்காரர்கள் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும், நியாயப்பிரமாணத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 9:13 வாசிங்க. மத்தேயு 9:13 என்ன சொல்லுகிறது? கவனிங்க, என்ன பேசுகிறார் கர்த்தர்? பின்பு இயேசு சொன்னார், பள்ளிகளை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன். நீ இரக்கமா இருக்கணும் அப்படிங்கறத விரும்புகிறேன். தண்டனை கொடுப்பதும், கண்டிப்பதும், உதாசீனப்படுத்துவதும், வேதனைப்படுத்துவதும், மற்றவர்களை துன்புறுத்துவதும் அது அல்ல, இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இரக்கத்தை தான் இயேசு விரும்புகிறார். இரக்கம் வேண்டும். இரக்கத்துக்குள்ள அன்பு இருக்கிறது. ஆண்டவரே சோத்திரம், அந்த இரக்கத்தை எனக்கு தாரும், அந்த அன்பை தாரும் என்று சொல்லி இரக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிங்கள். மத்தேயு 9:13. கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சொல்றார், படிங்க, கற்றுக்கொள்ளுங்க. யாரெல்லாம் இல்ல படிச்சீங்க கைவத்துக்கு பார்ப்போம். யாரெல்லாம் இந்த கோர்ஸ் யாரெல்லாம் படிச்சீங்க? இன்னும் கொஞ்சம் நல்லா கைவத்துங்க. நல்லா நான் கைவத்துக்கு நல்லா 20 பேர் சொன்னாங்க, கொஞ்சம் பேர் தான் கை வருது. அல்லேலூயா. கற்றுக்கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை மீண்டும் வாசியுங்கள். பழியை அல்ல,
இரக்கத்தை தான் இயேசு விரும்புகிறார் என்பதை கருத்து இல்லை என்று நீங்கள் ஆலயத்துக்கு போய் கற்றுக்கொள்ளுங்க, படிக்க, படிக்காம இருக்காதீங்க, கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் கற்றுக்கொள்ளணுங்க? எனக்கு தேவையில்லைங்க, நான் படிக்கலாங்க, எனக்கு வேண்டாங்க எனக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அப்படி வேண்டான்னு சொன்னா உங்களுக்கு என்ன வராது? அது வராது. எது வராது? பாத்தீங்க 11:29 11:29 வராது. மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். எப்போ ஆறுதல் கிடைக்கும்? கற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆறுதல் கிடைக்கும். நிறைய பேர் நீங்க இளைப்பாறுதல் இல்லாம, ஆறுதல் இல்லாம, நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம, சோத்திரம் என்னத்தையோ பார்த்துக்கிட்டு, என்னத்தையோ கண்டுகிட்டு, அவங்க பாருங்க நோய் கொண்டவர்கள் போல அவர்கள் திக்கி திணறி அவர்கள் குழம்பிக் கொண்டு அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் இளைப்பாறுதல் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இளைப்பாறுதலை நீங்கள் பெற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 29:24 இது 3 வசனம் நம்ம முடிக்கலாம். அல்லேலூயா. 29:24 அதாவது இந்த வசனங்களை, வார்த்தைகளை நாம் கேட்கும் போது, வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ளும் போது நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா உபதேசங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய உபதேசம் என்ன, ஆண்டவருடைய மன விருப்பம் என்ன, ஆண்டவருடைய தேவ சித்தம் என்ன என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இப்ப அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பாருங்க, நம்ம இன்னைக்கு 4 பேர் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இவ்வளவு நாள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அவங்க பணத்தை செலவு பண்ணி, அவங்க வண்டியில வந்து, அவங்க டைம் எடுத்து, அவங்க ஒரு நாளத்தை நமக்காக செலவு பண்ணி கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டு நம்ம இடத்துல வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு யாராவது வரும்போதெல்லாம் 2000 பைசா கொடுத்தீங்களா? இல்லை. ஆனால் அன்பு நிமித்தம் அவர்கள் வந்து அந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்யலையா? ஒன்றுமே செய்யலை. தேவன் தான் நம்மளை நேசிக்கிறதுனால நம்ம நடத்துக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். பைபிள் கிளாஸில் சேரணும்னா, பைபிள் காலேஜில் போய் சேரணும்னா 10,000 ரூபா கட்டணும், 20,000 ரூபா கட்டணும்லாம் சொல்லுவாங்க. கட்டி வருஷக்கணக்கில் படிக்கணும். 4 வருஷம் 5 வருஷம் படிக்கணும், 8 வருஷம் கூட படிக்கணும், பிஹெச்டி 8 வருஷம் கூட படிக்கணும். இப்படியெல்லாம் இருக்குது பாருங்க. ஆனால் தேவன் நம்முடைய ஆலயத்தில் இந்த காரியத்தை ஆண்டவர் அற்புதமாக ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் வாங்கத்தக்கதாக இதை கற்றுக் கொடுக்கிறார். ஏசாயா 26:10-9 வசனங்களை நீங்கள் வாசிங்க, கவனிக்கலாம். நீங்க இதுல என்ன சொல்லப்பட்டா நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்னது கற்றுக்கொள்ள வேண்டும்? நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும். நீதி உள்ள காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 119:7 சொல்லுகிறது, நீதியையும் நியாயத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா, இதெல்லாம் எங்கேயா கிடைக்கும்? நல்லா சொல்றீங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நீதியத்தை கற்றுக்கொள்ளணும், நியாயத்தை கற்றுக்கொள்ளணும், கற்பனையை கற்றுக்கொள்ளணும், பிரமாணங்களை கற்றுக்கொள்ளணும், உபதேசத்தை கற்றுக்கொள்ளணும், இரக்கத்தை கற்றுக்கொள்ளணும், நன்மையை கற்றுக்கொள்ளணும், கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளணும், இயேசுவின் வார்த்தைகளை கற்றுக்கொள்ளணும். இது எங்கேயா கிடைக்கும் அப்படின்னு உபாகமம் 31:13 வாசித்து நம்ம முடிக்கிறோம். 31:13 வாசிங்க. 31:13. எல்லாரும் கூட வேண்டும். அங்க இந்த வேதத்தை வாசிக்கணும், அந்த வார்த்தையை தியானிக்கணும். அதுதான் கற்றுக்கொள்றது. அல்லேலூயா. இதை வாசித்து கற்றுக்கொள்ளணும். இதைத்தான் அவங்க அழகா செய்யறாங்க. இதை நம்ம செய்யலாம், ஆனால் நீங்க செய்ய மாட்டீங்க. அதுக்கு தான் தேவன் என்ன செய்யறாரு? அவங்க நம்ம எம்ஜிஆர் தானே சிறந்த நடிகர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அதாவது
சிவாஜி கணேசன் தோட்டத்து பக்கத்தில் எம்ஜிஆர் தோட்டம் ராமாபுரத்திலிருந்து சுவிக்கி பிரின்ஸ் அவர்களையும் நம்ம பிரின்ஸ் டேவிட் ஐயாவையும் ஆண்டவர் பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறார். அவங்க வந்து இங்கே வந்து நமக்கு என்ன செய்கிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இருந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அதை கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அருமையான ஸ்டீவ் அவர்கள், அருமையான கிரேஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கரண்ட் தட்டி அல்லேலூயா. தேவன் கொண்டு வந்திருக்கிறார், நம்மை நேசிக்கிறார். அதனாலதான் அவருடைய அருமையான பரிசுத்தவான்களை ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். கிருபை கூட இருப்பதாக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நம்ம இன்னும் கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டு இளைப்பாறுதலையும் ஆசீர்வாதங்களையும் வேதத்தின் மகத்துவங்களையும் ஆழ்ந்த சத்தியங்களையும் நம்ம பெற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். நம்ம கற்றுக்கொள்ளணும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். இதுதான் நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற முகவுரை. அல்லேலூயா. இப்போ நம்முடைய கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, அவங்க பேசுவாங்க. நம்முடைய பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, அவங்க நம்ம பேசுவாங்க. சிறந்த பயிற்சியாளர் 2 பேரும் ஸ்தோத்திரம். நிறைய சபைகளில் பெரிய பெரிய கூட்டங்களில் அநேகருக்கு நல்ல பயிற்சி கொடுத்து அநேக காரியங்களை செய்து வருகிறாங்க. நம்ம தென் சென்னையில் நம்ம ஐக்கியத்தில் இதுதான் முதல் சென்டர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்னும் நிறைய சென்டரில் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அடுத்தடுத்து வேலைகள் இருக்கிறது. தேவன் செய்ய போகிறார். மகிமை ஆண்டவருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது ஆறாவது வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விசேஷமாக இந்த நாளில் பயிற்சி கற்றுக்கொண்டு சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை கற்றுக் கொடுத்து சர்டிஃபிகேட்டை கொடுப்பதற்கு வந்திருக்கிற